ஒரு ஊரில் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்கள் என்னென்னமோ நடந்துகிட்ருக்கு இல்லையா? இது ஏன் நடக்குது? இதில் எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டார். உடனே தன்னுடைய மகன்கள் 4 பேரையும் கூப்பிட்டாரு. நீ போயிட்டு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முனிவரை சந்தித்து இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனார். அந்த 4 இளவரசர்களும் வந்து அந்த முனிவர்கிட்ட போனாங்க. சுவாமி, இந்த மாதிரி எங்கள் அப்பா அனுப்புனார். இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடக்குது இல்லையா? இதில் எது தர்மம், எது அதர்மம், இதுக்கு சரியான ஒரு ஆன்சரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுட்டு வர சொன்னார் அப்படின்னு 4 இளவரசர்களும் சொல்கிறாங்க. முனிவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா இவர்கிட்ட நம்ம சரி தப்புன்னு எது சொன்னாலும் இவங்க புரிஞ்சிக்க மாட்டாங்க. இளவரசர்கள் கொஞ்சம் கோபம் உள்ளவங்க. உடனே 4 பேரையும் கூட்டிகிட்டு ஒரு காட்டுக்கு போனார். ஒரு இடத்துல மான்கள் நிறைய மேய்ஞ்சிட்டு இருந்தது. அதில் ஒரு மான் வந்து குட்டி போட்டிருந்தது. அதை காமிச்சார் அவர். உடனே அந்த இளவரசர்கள் 4 பேரும் பார்த்துட்டு, அடடா என்ன ஒரு அருமையான காட்சி, எவ்வளோ அழகாக இருக்குது, மான் குட்டிகளெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குன்னு அவங்களாம் ஆனந்தப்பட்டாங்க. உடனே கொஞ்சம் தூரம் மறுபடியும் அழைச்சிட்டு போனோன்னா அங்கே வந்து ஒரு புலி குட்டி போட்டு என்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு இருந்தது. அதையும் காமிச்சார். இவங்களும் பார்த்துட்டு, அடடா என்ன ஒரு சந்தோஷம், அருமையான காட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆனந்தமாக சந்தோஷமாக அதையும் பார்த்து ரசித்தாங்க. அப்புறம் இந்த முனிவர் தன்னுடைய இளவரசர்கிட்ட சொன்னார், நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் சரியான பதிலை சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா, நீங்கள் தப்பான பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அந்த தேரில் இருந்து கீழே விழுந்துருவீங்க அப்படின்னு சொன்னார். ஏன்னா இவங்க வந்து ஒரு தேரில் அழைச்சிட்டு போகிறாரு. தவறான பதில் சொன்னால் நீங்கள் தேர்லேருந்து கீழே விழுந்துருவீங்க, நீங்கள் சொன்ன பதில் தப்புன்னு அர்த்தம். அது வந்து தர்மத்தை காக்கக்கூடிய ஒரு தேர், எது சரின்னு சொல்லக்கூடிய ஒரு தேர். அந்த சக்தியை வந்து தேருக்கு கொடுத்துருந்தாரு. அதுக்கப்புறமா வந்து ஒரு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னாரு. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மான் வந்து தன்னுடைய குட்டிகளுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்தது. புளியும் வந்து அதே மாதிரி தன்னுடைய குட்டிகளை தூங்க வச்சுட்டு அது உணவை தேடி வெளியில் வருது. ரெண்டும் ஒரு நேரத்தில் சந்தித்து அந்த மானை வந்து அந்த புளியை அடித்து சாப்பிடுது. இப்போ இந்த இளவரசர்கள்ட்ட கேட்டார் முனிவர், இதில் எது சரி எது தப்பு நீங்கள் சொல்லணும் அப்படின்னாரு. முதல்ல ஒரு இளவரசன் சொன்னால், ஐயோ இது ரொம்ப கொடிய பாவம், இது அந்த மான் குட்டிகளுக்கு இனிமேல் என்ன கதி, இதோட கதி அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப ரொம்ப அதர்மம் அப்படின்னு சொன்னான். உடனே அந்த தேர் வந்து அவனை கீழே தள்ளி விட்டுடுச்சு. இதை பார்த்த 3 பேருக்கும் அதிர்ச்சி. ஏன்னா இவன் தப்பான பதிலை சொல்லியிருக்கான்னு தெரிஞ்சிருச்சு.